ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே வாரிங் ஸ்டேட்ல எபிசோடு 8 தான். அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலையா, மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. நீங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே மோ யூ அப்படின்னு ஒரு பர்சன் வந்து அங்க வந்து இருக்கானா. அங்க ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, அந்த பெரிய ஆளு அவனை எதுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க? அவன் வந்து யாரு? அவன் தான் மோ யூ. அவன் ஒரு பெரிய ஆளோட சன்னு. இவன் ஒரு கிரேட் கமாண்டர் ஆஃப் குன்னு வேற. மோ யூ இவனை பத்தி நான் கேள்விப்பட்டது இல்ல. இந்த சைடு மோயுவும் ஒரு ரூமுக்கு போறானா, அங்க லீயும் இருக்காங்க. ஆமா, உனக்காக தான் நான் வந்து கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? நான் எனக்குன்னு நீங்க எதுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும்? சரி அதை விடு. நான் ரீசெண்டா ஒரு ரூமரை வந்து கேள்விப்பட்டேன். அதுவும் உன்னை பத்தி தான். அதுவும் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஏதோ உனக்கு சீக்ரெட்டான லவ்வர் இருக்காங்களாம். சரி அதை விடுங்க, நீங்க வந்து இன்னும் யோசிக்கிறீங்க. உனக்கே தெரியும் ரூமர்ஸை பத்தி ஆல்ரெடி என்ன ஆச்சுன்னு. இந்த சைடு அந்த தளபதியும் சொல்றான், அதாவது அவனை பத்தி உனக்கு தெரியாது, அவனுக்கு வேற இப்ப தெரியுது. அதாவது அந்த ரூமரை பத்தி, அதுவும் அந்த ரூமர்ல உன்னை பத்தி தான் இருக்கு. ஏதோ நீ தான் அவளோட ஒரு சீக்ரெட்டான லவ்வரா. அப்பனா நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது லீயை ஃபோர்ஸ் பண்ணி தான் அவங்க கல்யாணம் பண்ண சொல்றாங்களா? இதுக்கு மேலே இந்த குடும்பம் நடக்க கூடாது. இதனாலே அங்க ஒரு லேடியும் ஏதோ ஒரு பொருளை தூக்கின்னு போயின்னு இருக்குமா, அதை புடுங்கிட்டு இவன் ஓடி போக ஆரம்பிக்கிறான். அட டாங்குவா, நீ வந்து எதுவும் தப்பா பண்றதுடா பைத்தியம் பூச்ச மாதிரி. இந்த சைடு லீயும் சொல்றாங்க, நீங்க வந்து அப்பனா அந்த ரூமர்ஸ் எல்லாத்தையும் நம்புறீங்க. அதாவது எனக்கு ஒரு சீக்ரெட்டான லவ்வர் இருக்காங்கன்னு, அதுதானே? அப்படி இல்லை, நல்லா சொல்ல முடியாது. அப்பனா அந்த ரூமர்னால உங்களோட பேர் அது வந்து கெட்டு போகுது, அதுதானே? அப்படி இல்லை, நல்லா சொல்ல முடியாது. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, நீ வெறுமா என் கூட மேரேஜ் பண்ணாலே போதும், நீயும் நானும் ஒன்னா இருந்தாலே போதும். அந்த ரூமர் என்ன எந்த விதமான ரூமரா இருந்தாலும் அது தானாவே உடைஞ்சிரும். ஆனா அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க தட்டை கீழே வைக்கிறாங்க. யார் அதுன்னு பார்த்தா தாங்குவா தான். நீங்க தானே அந்த மோயு. உங்களுக்கு வந்து வெக்கமாவே இல்லையா? அதாவது அந்த ரூமர்ஸ் யூஸ் பண்ணி இவளை ஃபோர்ஸ் பண்ண வைக்கிறீங்க. அதுக்கும் மேல உங்களோட ஸ்டேட்டஸை வச்சு அவளை ஃபோர்ஸ் பண்ண பாக்குறீங்க, அதுதானே உண்மை? ஆமா, இவன் வந்து எப்படி உள்ள வந்தான்? இவன் ஷாங் ஃபேமிலியோட ஒரு மெம்பர் தானே. நீங்க வந்து தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிருங்க. அவன் கிட்ட என்னதான் ஒரு குட் மேனர் இல்லைனாலும் அவன் நான் சொல்ல வேண்டிய விஷயத்த அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டான். சரி தாங்குவா, நம்ம வந்து போலாம் அப்படின்னு இவ சொல்லுவாளா. அதை கேட்டோன்னே இவனுக்கு அங்க வெறுப்பாய் அப்படியே தாக்க வந்துடுறான். அங்க ஜியும் தப்பிச்சிடறாரு. இருந்தாலும் திரும்பவும் தாக்க அவங்க ரெண்டு பேருக்கிடையில ஒரு சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. அங்க ஜியை தாக்கலான்னு வரும்போது நடுவுல தளபதி வந்துடுறாரு. நீங்க ரெண்டு பேருமே இப்ப சண்டை போடக்கூடாது. ஆமா, நீங்க ரெண்டு பேருமே இப்போ எங்களோட மேன்ஷன்ல இருக்கீங்க. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா தலையிட்டது அவன் தான். இருந்தாலும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஏன்னா நான் வந்து சும்மா அவன் கூட விளாட்னேன், அவ்வளவுதான். ஆனா இப்படி பார்த்தாலும் இவனோட வயசு 20க்கு கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த ரோட்டின் சாக்ரிஃபிகேஷன் அதை வந்து நீங்க பண்ண தானே போறீங்க. இவனை பார்க்கும்போது இவனோட கியூயும் பிளட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால இவனும் அதுல வருவான் தானே. அப்படி இவன் வரலன்னா அது வேஸ்டா போயிடும். அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, அதெல்லாம் நாங்க தான் டிசைட் பண்ணோம். ஏன்னா அதுக்கு எங்களுக்கு தான் உரிமை இருக்கு, உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்ல. சரி அப்படியா, அப்பனா நான் வந்து போறேன். ஆனா போகிறதுக்கு முன்னாடி நீ உனக்கு கொண்டு வந்தல அது எல்லாத்தையும் கொண்டு போயிடு, அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் கையாட்ட அது எல்லாமே கீழே விழுந்தது. இப்ப பார்த்தல இவங்க எப்படி ஒரு சபார்டினேட்டா இதை கூட அவங்களால பிடிக்க முடியல. அதே மாதிரிதான் அவனும் அவனால ஜெயிக்க முடியலையா, உன் பக்கத்துல வச்சுக்கிறதுக்கு எந்த விதமான அர்த்தமும் இல்ல. இந்த சைடு அங்க தளபதி கிட்டையும் கேக்குறான். அவன் சொன்னால ஏதோ ஒரு சாக்ரிஃபைஸ்ன்னு, அதுக்கு நானும் அட்டன் பண்ணலான்னு இருக்கேன். நீ வந்து இன்னும் சொல்ற, அதாவது அது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம், அதுக்கும் மேல உனக்கு அது சரிப்பட்டு வராது, வேணாம். யாங் சிட்டில இருக்க வேற யாராச்சும் அதை பார்த்துப்பாங்க. ஏன்னா யாங் சிட்டில நிறையவே நோபலான ஆளுங்க இருக்காங்க, அவங்க வந்து இதெல்லாம் பார்த்துப்பாங்க. 20 வயசு கீழே இருக்கிறவங்க அங்க பேலஸ்குள்ள போனக்கு அப்புறம் ஒவ்வொரு ஃபேமிலியில இருக்க ஒவ்வொரு பர்சனும் எதிரில் இருக்க பர்சனுக்கு அவனோட பவரை காட்டுவான். அட நீங்க இன்னும் சொல்றீங்க தளபதி, அது பார்த்தா அவ்வளோ டேஞ்சரஸா எனக்கு தெரியல. நீ இன்னமும் அதை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க நடக்கிற விஷயம் அதுல நிறைய பேர் சண்டை போடுறதுக்கு வரதை தாண்டி நிறைய விஷயம் நடக்கும். அதாவது அந்த சண்டையில ஜெயிக்கணும், அதுக்கும் மேல மானத்தை காப்பாற்றணும்னு அந்த சண்டை வந்து இறுதி வரைக்கும் நடக்கும். அந்த சண்டையை பொறுத்த வரைக்கும் வாழ்வா சாவா அந்த போராட்டமா தான் இருக்கும். அதனால யாரெல்லாம் சண்டை போடுறாங்களோ நிறைய பேருக்கு நிறையவே அடிபடும். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன மறந்துட்டீங்களா? அதாவது என் கிட்ட ஹீல் ஆகிற எபிலிட்டி இருக்கு. ஏன்னா அந்த எபிலிட்டியால என்னால சீக்கிரமாவே ஹீல் ஆக முடியும். நான் சீக்கிரமாவே ஹீல் ஆயிடுவேன். நீ என்ன வேணா சொல்லு, அது வந்து அந்த அளவுக்கு உனக்கு உதவாது. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏன்னா எவனோ ஒருத்தன் திடீர்னு வந்து உன்னை வெட்டிட்டானா யோசிச்சு பாரு உன்னோட நிலைமை. உன்னால திரும்பவும் கூட ரெக்கவர் ஆக முடியாது, ஏன் திரும்பவும் வரக்கூட முடியாது. அதனால தான் இது ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதனாலதான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு. ஏன்னா லேடி லீ கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். அவங்களோட ரெப்புடேஷன் அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவங்க கீழ்த்தனமா நடத்துறாங்க. அப்பனா நீ என்ன சொல்ற? அவங்களோட ரெப்புடேஷன் அதுக்கு
அதுக்காக தான் நீ போராடலான்னு ட்ரை பண்றியா? ஆனா மத்தவங்க பேசுற அந்த ரூமர் ஜிங்கிளோ அதை ஒண்டி நீ இக்னோர் பண்ணிட்டா போதும். அப்படி நீ இக்னோர் பண்ணிட்டனா நீ தான் உண்மையான ஆம்பளையே. ஆனா நீங்க சொல்ற விஷயம் புரியல. அதாவது கிகிலோ அதுனா என்னது? ஏன்னா அவனும் அதே தான் சொன்னான், நீங்களும் அதே தான் சொல்றீங்க. அட உனக்கு வந்து புரியலையா எவ்வளவு நேரமா? அது என்னன்னா ஒரு டாய் பாய். அட அவன் அப்படியா சொன்னா? எனக்கு வர காண்டுக்கு அவனை வந்து ஒரு மாதிரி கொலை பண்ணிடலான்னு இருக்கேன். அவன் சொன்னதுக்கு கண்டிப்பா பே பண்ணணும். ஏன்னா அவன் என்ன எப்படி சொல்லலாம், எல்லாருமே என்ன இப்படிதான் சொல்லியிருக்காங்களா? இது கூட தெரியாம நான் இருந்திருக்கேன். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க மத்தவங்களும் அங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இந்த சைடு ஒரு கட்டையை அவன் தட்டுறான். இது என்ன கட்டுனா? இது வந்து அயன் அளவுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கும். இதை வச்சுதான் நீ ட்ரைனிங் பண்ண போற. அட இதை விடுங்க, நீங்க வந்து அந்த அயன் பாடி மூவ் அதை வந்து எனக்கும் சொல்லி தர முடியுமா? ஆனா உன்னால அதை பண்ண முடியுமான்னு எனக்கு சரியா தெரியல. ஏன்னா அதுக்கு 5 ஷாக்கிலையாச்சும் நீ உடைக்கணும். உன்னோட ஆண்டோட எபிலிட்டி வச்சு பார்த்தா கண்டிப்பா ஒரு 3 ஷாக்கிலையாச்சும் உன்னால உடைக்க முடியும். ஆனா ஷாக்கில் உடைக்கிறத பொறுத்து தான் உன்னோட ஆப்பிடியூடும் உன்னோட ஸ்டைலையும் நம்மளால டிசைட் பண்ண முடியும். அதனால அந்த வெப்பன் பாடி மூவ் அதை உன்னால பண்ண முடியாது. ஆனா மத்த மூவ் உன்னால பண்ண முடியும். அட நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க வந்து டீச் பண்ணாமே அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களால முடியும்னா என்னாலேயும் முடியும். அந்த ஷாக்கில் உடைக்கிறதுலாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. 3ஓ 2ஓ என்னால கண்டிப்பா அதை பண்ண முடியும். அப்பனா இவனுக்கு சொல்லி தந்தே ஆகணும் போல. எனக்கும் வேற வழி இல்ல. இதனாலேயே அவரு சொல்றாரு, உன்னோட கையில உன்னோட பாடியில எல்லாத்துலயுமே அந்த கியூஐ மிக்ஸ் பண்ணி ஃப்ளோ பண்ண ஆரம்பி. அதுக்கப்புறம் உன்னோட கைகளை மாத்த ஆரம்பி. உன்னோட கையில இருக்கிற கியூஐ அது இந்த சைடு கைக்கா கொண்டு வந்து ஒரு மூவை யூஸ் பண்ண. இப்படி மூவை யூஸ் பண்ணா இது வந்து 2ஆ போகும். இப்ப பண்ண பத்தியா இதே மாதிரி. அங்க ஜிக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவன் பண்ணும்போது அங்க ஒண்ணுமே வர மாத்து. அட இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு நீங்க பண்ணது. அதேதான் நீ வந்து இப்போ ட்ரை பண்ண, உன்னாலேயும் முடியும். அங்க ஜிக்கும் புரியுதா? அவனும் அதே மாதிரி ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட கையிலயும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பவர்ஸ் அப்படியே சொரங்க ஆரம்பிக்குது. அட இவன் ட்ரை பண்றதை பார்த்தா கண்டிப்பா இவனாலேயே அதை பண்ண முடியும். இதே மாதிரி போச்சுன்னா இவனால அதை மாஸ்டர் கூட பண்ண முடியும் போல. அங்க ஜியும் அதை அப்படியே ட்ரை பண்ணிங்கன்னு ஒரு அடி அடிக்க அந்த மரம் உடையவே இல்லை. பரவாயில்ல, நீ வந்து நல்லாவே ட்ரை பண்ண. அட நீங்க என்ன சொல்றீங்க தளபதி? அதை அடிச்சதுல என்னோட கைதான் உடைஞ்சது மிச்சம். நான் இப்பதான் அந்த மரத்தையே காட்டுறாங்க, அதுவே லைட்டா உடைஞ்சிருக்கு. அட உனக்கு என்னத்த சொல்றது? நீ வந்து ஒழுங்கா அதை ட்ரை பண்ணல சொல்ல போனா. இப்ப உனக்கும் வேற வழி இல்ல, நீ வந்து ஆக்ஸை வச்சு அதை வந்து உடைக்க பாரு. இதனாலேயே நெக்ஸ்ட் சீன்ல அவன் எல்லாத்தையுமே உடைச்சிட்டு ஒரு மாதிரி சோகமா பார்த்துன்னு இருக்கான். ஏன்னா அவனால ஒழுங்கா அதை ட்ரை பண்ண முடியல. இதையும் நம்ம லீ பார்த்துன்னு இருக்காங்க. இங்கே இந்த எபிசோடும் முடியுது. நம்ம ஜியால அந்த பவரை மாஸ்டர் பண்ண முடியுமா? அதுக்கும் மேல அந்த சாக்ரிஃபிகேஷன் பேட்டில் அதுல யாரு கூட நம்ம ஆளு சண்டை போட போறான், அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மிஸ் பண்றாதீங்க. நம்ம சேனல்ல ஒரு ஸ்ட்ரைக் இருக்கா, சோ அதனாலே நம்ம சேனல்ல நோட்டிபிகேஷன் போக மாத்து மறக்காம லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.